மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எங்களை விட்டு அகன்று போனாலும் ஆகாதவன் என்று மனிதர்களினால் நாங்கள் தள்ளப்பட்டாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பீரே. ஆனால் நாங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உன் பாதத்தில் அமர்ந்து உன் வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் இருதயத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் என்று உரைத்தது போல் பரிசுத்த ஆவியானவர் தாமே உன் பிள்ளைகளோடு நீர் பேசும். நாங்கள் கேட்கின்றோம், உங்கள் நாம மாத்திர மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. துக்கமா இருக்கீங்களா? தேவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தீங்க அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரானபடியினால் நிச்சயமாக அதற்கு பதில் தேவனுடைய வார்த்தை மூலம் உங்கள் வாழ்க்கையை கடந்து வரும். காத்திருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37 அதனுடைய 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்கின்ற பொழுது இந்த பூமியை நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை உயர பண்ணுகிறவர் என்பதாக வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் பிறந்து வருகின்ற பொழுது ஒன்றுமே கொண்டு வராமல் வெறுமையாகவே மனிதர்களாக நாம் பிறந்து வருகின்றோம். இந்த பூமியை விட்டு நாம் மறித்து போகின்ற பொழுது நாம் சம்பாதித்த எந்த ஆசையும், எந்த உறவுகளும், எந்த செல்வங்களும், எந்த படிப்புகளும், எந்த பட்டங்களும் நம்மோடு இராமல் அவைகளை இந்த பூமியிலே விட்டு விட்டு வெறுமையாகவே கடந்து போகின்றோம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இந்த
என்னை ஓரம் கட்டினாலும், என்னை தள்ளினாலும், என்னை உதாசீனப்படுத்தினாலும், என் முடிவு இதுதான் என்று இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும், என்னோடு கூட இருக்கிறவரை நான் கரப்பிடித்து விட்டபடியினால் அவர் என்னை கடைசி வரை நடத்துவார் என்று சொல்லி விற்று போடப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, பரிசுத்த வாக்கியம் இழக்காமல் ஓடினதினால் அந்த எளியவர் எல்லா எளியவர்களையும் போஷிக்கத்தக்க அளவிற்கு மேலான ஸ்தானத்திலே கொண்டு நிலைநிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல் கண்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமானது. இந்த உலகம் பார்க்கிற பிரகாரம் எளியவர்களை அவர் பார்க்கிறவரும் அல்ல. இந்த உலகம் ஒதுக்குகிற பிரகாரம் யாரையும் அவர் ஒதுக்குகிறவரும் அல்ல. மனுஷனால் கைவிடப்பட்டவர்களை தான் தேவன் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா அன்னாருடைய வாழ்க்கையில் ஒரு எளிமை காணப்பட்டது. அன்னாருடைய வாழ்க்கையில் பிள்ளை செல்வம் இல்லை என்ற காரணத்தினால் அன்னாருடைய சக்கரத்தை ஆகிய வெளியினால் அவளை அவ்வளவு மட்டம் தட்டி பேசுகின்றார். இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது திருமணமாகி, ஒரு பிள்ளை செல்வத்தை பெற்றெடுக்க கூட உனக்கு தகுதி இல்லையா என்று அவ்வளவு ஏளனமான பேச்சு, ஓரம் மறுக்கப்பட்ட ஒரு நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, வெறுமையின் ஒரு வாழ்க்கை, இவ்வளவு எளிமை நிலைமையை தள்ளப்பட்டேனே என்று சொல்லி அழுது அழுது உணவு கூட அருந்தாமல் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அன்னாள். ஆனால் தேவனுடைய சமூகத்தை கடந்து வந்த அன்னாளோ தன்னுடைய இருதயத்தை முழுவதுமே மன கிளேசத்தோடு கூட அவர் சமூகத்தை ஊற்றிவிட்டாள். அத்தனையுமே ஊற்றிவிட்டாள். எதனையுமே மீறி வைக்காமல் தன் மனதில் இருந்த வாதங்கள், தன் மனதில் இருந்த சஞ்சலங்கள், அத்தனை நாட்கள் மனிதர்கள் பேசின அவமானமான வார்த்தைகள், இத்தனை நாட்கள் காத்திருந்து ஏமாற்று போன வழிகள், இனியும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா என்கிற கேள்விகள் அத்தனையுமே அவள் தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போகாமல் தேவ சமூகத்திலே வந்த அவள் அத்தனையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, அவள் துக்க முகத்தையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவள் சந்தோஷத்தோடு கூட கடந்து போனாள். அந்த அன்னாள் அன்றைக்கு எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொடுத்து விட்டாள் அல்லவா? அந்த எளிமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அன்னாள் வைத்து விட்டு போன அத்தனையுமே அவர் துருத்தியில் எடுத்து வைத்து விட்டு கணக்கு பார்த்து அவளுடைய வாழ்க்கையிலே மேலான செல்வமாகிய சாமுவேலை கொடுத்ததும் அன்றி கடைசி மட்டும் அந்த சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை நிலைநின்று கர்த்தருக்காக வாழ்ந்து அவர் சொன்னபடி வாழ்ந்து மறைந்து போன ஒரு தீர்க்கதரிசியாக நிலைநிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு அண்ணா வெறுமையாக எளிமையாக வந்ததை பார்த்த கர்த்தருக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்ததுதான் அந்த பிள்ளையை தேவனுக்காகவே கொடுத்து விட்டார். அந்த பிள்ளையும் தேவனுக்காகவே வாழ்ந்தது. என் அன்பு சனமே, உங்க வாழ்க்கையை இன்றைக்கு ஏதோ ஒரு வெறுமையினால வந்திருக்கலாம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுமை, நானே நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்று நினைத்து பார்க்காத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். ஆனால் என் அன்றைக்கு அன்னாரை பார்த்த தெய்வம் என்னையும் பார்ப்பார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெறுமையை அவர் பார்ப்பார். என்னையும் அவர் குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்று நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு பொறாமையினால் புறக்கணிக்கப்பட்டு எளிமை என்கிற நிலைமையிலே தள்ளப்பட்டார். அன்னாள் வெறுமையானவள் என்கின்ற ஒரு நிலைமையிலே புறக்கணிக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டாள். யோபு வியாதியஸ்தன் என்ற ஒரு நிலைமையிலே புறக்கணிக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டார். அந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையும் மனிதர்களினால் ஒதுக்கப்பட்ட நிலைமை, ஆனால் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்ட நிலைமையில் அவர்களுடைய சத்திரம் உயர்த்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை மனிதர்களினால் ஒதுக்கப்பட்டதா? வியாதி என்கின்ற நிலைமையிலே மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டீர்களா? கடன்பாரம் என்கின்ற நிலைமையிலே, வெறுமை என்கின்ற நிலைமையிலே மனிதர்களால் ஒதுக்கப்பட்டீர்களா? பொறாமை என்கின்ற நிலைமையிலே, எதுவாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களுடைய சரித்திரத்தையும் தலைகீழாக மாற்றுவார். நீங்கள் அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு காத்திருக்கிற பொழுது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே தூங்கலையா? தூங்காம இருந்த சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கைகள் கொண்டு வந்தவங்க மட்டும் சொன்னா போதும், மற்றவங்க சொல்ல வேண்டாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிற பொழுது தேவன் யாரை உயர்த்துவாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91 அதனுடைய 14-15 வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற
என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஜனமே, அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை அவர் உயர்த்துகிற தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு தேவனுடைய நாமத்தின் மீது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உயர்த்தப்படும். அனைவரும் இன்னைக்கு உலக பிரகாரமாக எடுத்து பார்க்கிற பொழுது நம்பிக்கை ஒன்றில் மன்னர்கள் மீது தான் அதிகமாக இருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா இருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு ஆசைகள் இருக்கிறது, ஏன் எனக்கு பலம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே நம்பி வாழ்கிறபடியினால் அநேக இடத்தில் விழுந்து போகின்றார்கள். கோலியாத்தை போல, ஒரு நேபுகாத்நேச்சார் ராஜாவை போல. என் அன்பு ஜனமே, உங்களுடைய பலத்தை நம்பி நின்றால் நிச்சயமாகவே விழுந்து போவீர்கள். இம்மையில் இல்லாவிட்டாலும் மறுமையின் வாழ்க்கையில். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களிலே பாடுகள், துரோகங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் வந்தாலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி வந்த எந்த மனுஷனையும் அவர் புறமே தள்ளினதும் இல்லை, தோற்று போக வைத்ததும் இல்லை, ஏமாற்றத்தை கொடுத்ததும் இல்லை. வேதத்திலே பார்க்கிற பொழுது தாவீது யுத்தத்திற்கு வந்து நின்ற பொழுது ஈட்டியை எடுத்துக்கொண்டு வரவில்லையே, எந்த ஒரு வாளையும் எடுத்துக்கொண்டு வரவில்லையே. அவர் வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வந்து நின்றார். அந்த நாமம் அவருக்கு துணை நின்றது. அந்த நாமத்தினால் கோலியாத்தை மேற்கொண்டு அவ்வளோ பெரிய அசுரனையும் அவர் வென்று ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்தின் மீது இருந்த நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில யார் மீது நீங்க நம்பிக்கை வைத்து ஓடுறீங்க? கஷ்டங்கள் வந்த உடனே கூட இருக்கிற நண்பர்கள் பார்ப்பார்கள் என்று ஓடின எத்தனையோ ஜனங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுமா? யோபு சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், என் பிராண சிநேகிதனும் என்னோடு கூட இந்த போஜனம் அறிந்தவன் கூட எனக்கு எதிராக குதிகாலை தூக்குகிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறிவிட்டது என்று அவர் தன்னுடைய நண்பர்கள் செய்த சதியை நினைத்தும் ஏமாற்றத்தை நினைத்தும் புலம்பி அழுததை யோபுவின் புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நீங்க யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி வாழாமல் என் ஃப்ரெண்டு எனக்கு இருக்கான், என் ஃப்ரெண்டு எனக்கு இருக்கான்னு ஓடி போய் வாழ்க்கையை ஆத்மாவையும் சீரழித்து வந்துவிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பிளவுகள் மாத்திரம் இருக்கிறது தெரியுமா? நண்பர்கள் என்கின்ற ஒரு ஐக்கியத்தினால் கர்த்தர் மீது ஐக்கியம் வைக்க முடியவில்லை. கர்த்தரோடு கூட வாழ்வதற்கு நேரம் இல்லை, மனிதர்களோடு கூட பேச நேரம் இருக்கிறது. ஒரு பாட்சிக்கு கூட்டா உடனே கிளந்து போறாங்க. தேவனை தேடுவதற்கு கூட மனம் இல்லாமல் ஓய்வு நாளை அசட்டை பண்ணிவிட்டு கடந்து போகிறவங்க இருக்காங்க. ஜபத்துக்கு கூட நேரம் இல்லாமல் மனிதர்கள் அழைத்த உடனே ஓடினவங்க அநேகர் இருக்கிறாங்க. அப்படியானால் உங்கள் ஆபத்தில் அவர் எப்படி உங்களை தூக்கி எடுக்க முடியும்? நன்றி சொன்னமே, வேலை முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் முக்கியம்தான். அதை காட்டில் முக்கியம் என் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய நாமத்தை தேடுவது. வேதம் சொல்லுகிறது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்மை வளர்த்த பிறகு கூட இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வழியிலே தவறை நானே போய் நின்று கொண்டிருக்கின்றோம். வழி மாறி நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தயவாக நேர்வழியில் நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை மேன்மை பெற்றுக் கொள்வது என்பது மிகவும் அரிதான காரியமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையான ரகசியம். எனவே அன்பு ஜனமே, கண்டைக்கு பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போகிறாங்க இல்லையா? வழியிலே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து யாராவது பிச்சை போடுவார்களா என்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் உடனானபடியினாலே அவருக்கு நடக்க மிகவும் சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த மனுஷனுக்கு எதிர்பார்த்தது பணம் தான். ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்று. ஆனா அவங்க யாரை நம்பி போனாங்க தெரியுமா? எங்க கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் இருக்கிறது. எழுந்து நட என்று இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனுடைய வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோமே. இயேசுவின் நாமத்தை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமமே இந்த உலகத்தில் மேலான நாமம். அவருடைய நாமத்தை பார்த்து உயர்ந்த நாமம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அநேகம் உண்டு. ஆனால் அந்த
ஒற்றுமை இல்லாமல் கடந்து போனார் யாக்கோபு. அந்த மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுது இரட்டையர்களாக உருவாக்கப்பட்டு விட்டார் ரெபெக்காளுக்கு பிள்ளைகளாக. அந்நாட்களிலே இப்படியாக என்னுடைய வயிற்றிலே சண்டைகள் நடப்பது போல போராட்டம் நடக்கிறது, என்னவென்று கேட்கலாம் என்றுதான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்து நின்றாள் ரெபெக்காள். என் தேவன் என்ன தெரியுமா சொன்ன? வயிற்றில் இருக்கிறது 2 பிள்ளைங்க, ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. இளையவன் தான் யாக்கோபு, மூத்தவன் யாரு? ஏசா. ஆனா இந்த ஏசாவாகிய மூத்தவனை இளையவன் தான் அவனை காட்டிலும் மேலாக வளர்ந்து ஏசா யாக்கோபை சேவிக்கத்தக்க அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை அங்கு உயர்த்தப்படும் என்று இந்த பூமியில பிறந்து வரும் முன்பதாகவே அவர் வாக்கையும் கொடுத்து விட்டார். இந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவை மாதர்கள் நடந்துதான் ஆக வேண்டும். யாக்கோபு எப்பவுமே வீட்டில் இருக்கிற பிள்ளை, அம்மா அப்பா பேச்சு கேட்டு வாழ்றவன். ஆனா ஏசா அப்படி கிடையாது. வேட்டையாடி விட்டு கடந்து வந்து காரியங்களை செயல்படுத்துகிறவன். அவன் யுத்தத்தில் வல்லவன், வேட்டையாடுவதில் வல்லவன், கூடார வாசி. இப்படியே இருந்தா எப்படி அவனை சேவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுவான்? என் தேவன் முடிவெடுத்தார் பாருங்கள். இப்பொழுது ஏசாவின் சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக விற்று போடக்கூடிய ஒரு நிலைமை என் கர்த்தர் நியமித்ததனால உருவாக்கப்பட்டது. ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஏமாற்றம் என்கிற ஒரு நிலைமை அது யாக்கோபுக்கு கடந்து போகிறது. உண்மை தெரிந்த நிலையில் ஏசா கோபத்தோடு வந்து யாக்கோபை கொஞ்சிவிடக் கூடாது என்ற நிலைமையிலே சொந்த தேசத்தை விட்டு தன்னுடைய மாமனார் இருக்கிற தேசத்துக்கு கடந்து போக வைக்கின்றார் கர்த்தர். போற பொழுது அவர் ஆசீர்வாதங்களோடு கூட போகல, வெறும் கோலும் கையுமாகத்தான் யாக்கோபு கடந்து போனார். அவர் திரும்பி வந்த பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வந்தார். அல்லேலூயா. என் தேவன் நம்மை இன்னைக்கு வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல. அவரை நம்பி நீங்கள் வெறுமையாக போனாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையை பரிவாரங்களாக 2 நன்மைகளை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். ஏசைக்கை மனிதர்கள் அடைத்து போட்டாலும், சித்னாவை மனிதர்கள் அடைத்து போட்டாலும் உங்களுக்கான ரெகோபோத்தை அவர் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் தோன்றேன் அப்பா, மூடி போடுறாங்க, நான் ஜெபிச்சுதான் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனாலும் தடை பண்ணிட்டாங்க, அப்ப என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இல்ல, உங்க வாழ்க்கையில முடிவே இல்லாத ஒரு மகிமை வைக்கும்படிக்கு முதல்ல இறங்கின மனுஷன் அழித்து போட்டாலும் உங்கள் முடிவுகள் அவமாக போனாலும் என் கர்த்தருடைய முடிவுகளில் ரெகோபாத் இருக்கும் வரையிலும் நீங்கள் முன்னோக்கி போய் தோண்டிக் கொண்டேதான் இருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும், காத்து இருந்துதான் ஆக வேண்டும், சகித்துதான் போக வேண்டும். அவர் ரெகோபாத்தை உங்கள் கையில் கொடுத்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் என்று பாட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நம்ம கண்கள் குளமாகிறதாம். வழிமாறி போய் அடிப்படை போனவங்க உண்டு அநேகர். எங்க விருப்பம் போல நாங்க வாழணும்னு கேட்டு போனாங்க யோனாவை போல. ஆனா என் தேவனுடைய விருப்பத்தை அநேகருக்கு கேட்கறது இல்லை. அந்த சனமே, உங்க வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உங்க விருப்பத்தை சற்று தூக்கி ஒதுக்கி வச்சுங்க. அது எதிர்கால வாழ்க்கையாக இருந்தாலும், வேலை காரியமாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், அப்பா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, அடியை கேட்கிறேன் என்று சொல்லி உங்கள் வழிகளை அவருக்கு
மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை அவர் சொல்லி லாசருவே வெளியே வா என்று ஒரு வார்த்தை சொன்னார். மரித்த 4 நாளான லாசரு ஜீவனோடு கூட வந்து நின்றார். எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் என் தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? முடிந்து போயிற்று நின்ற நிலைமையிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அழைக்கின்ற பொழுது அவர் புதிய ஒரு தொடக்கத்தை உருவாக்குகின்றவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்க பழைய மனுஷ சுபாவங்களை களைந்து எறிந்து விட்டு புதிய மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். 3வது வாசிக்கிற பொழுது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்களை உயர்த்துவார் என்று பார்க்கின்றோம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்க முடியாத ஒன்று தாழ்மை என்கின்ற ஒரு குணம் இல்லையா? ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்கின்ற தாழ்மையை பார்க்க முடியவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த அனைவருக்கு மனம் வரவில்லை. என்னதான் ஆசீர்வாதங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டாலும் கூட அது தேவனால் உண்டாயிற்று என்று சொல்ல மனம் வராமல் தங்களினால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலைமையை மனுஷர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாழ்த்தாத வரையிலும் எந்த மனுஷனும் தேவனால் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதத்திலே 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா? அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட வேலைக்காரனுக்கு மிகுந்த ஒரு வியாதி, மிக ஒரு நிலைமை, வீட்டிலே தீவிரவாதமாய் படுத்திருக்கிறார். அந்த 100க்கு அதிபதியாக அந்த மனுஷன் இருந்த பொழுதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு பெரிய 100க்கு அதிபதி, நீங்க வந்து அவர் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே என்று அவர் பெருமையாக பேசினாரா? இல்லை. நான் இவ்வளவு அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவரிடத்தை செய் என்றால் செய்கிறான். ஆனாலும் நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று எவ்வளவு தாழ்மையா அந்த 100க்கு அதிபதி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த நேரத்திலே என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் வீட்டிலே இருந்த வேலைக்காரர் இங்க ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் சுகமாக்கப்பட்டார் என்றால் அது அந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே அல்ல, 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய வேலைக்காரனை தேவன் சுகமாக்கினார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும், எத்தனை ஆசைகள் இருந்தாலும், எத்தனை உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவு ஞானங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு பொழுதுமே இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவதற்கு ஒப்புக் கொடுங்கள். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் சொன்னார், இது என்னுடைய வல்லமை பராக்கிரமத்தினால் என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தேவன் கொடுத்ததை மறந்து தன்னை உயர்த்தி பேசி உயரத்தில் இருந்த நேபுகாத்நேச்சார் ராஜா கீழே தள்ளப்பட்டார். இங்கே கீழே தாழ்ந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் மேன்மையான அவருடைய வாழ்க்கையில் வேலைக்காரனுக்கு சுகம் உருவாக்கப்படுகிறது. இன்னும் இத்தாலியா பட்டாளம் விடப்பட்ட ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதியான கொல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தார். நான் 100க்கு அதிபதி, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணாம அவர் வாழல. அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மனுஷனாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த ஒரு மனுஷன் தன்னை தேவ சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷனுடைய சரித்திரம் நிச்சயமாக தேவனால் சொல்லப்படத்தக்க அளவுக்கு மேன்மையான இடத்தில் கொண்டு நிலை நிறுத்தப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் 4வது பார்க்கிற பொழுது சங்கீதம் 147 அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் உயர பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களை அவர் உயர பண்ணுகிற. இங்க வந்திருக்கிறவங்க இங்க எல்லாருக்குமே சாந்த குணம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நாங்க ரொம்ப சாந்தமா இருக்கோம், கோபப்பட மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம், யாரையும் சண்டை போட போக மாட்டோம். யார் எங்களை எவ்வளோ கேவலமா பேசினாலும் நாங்க சிரிச்சுட்டே எசப்பாவோட நாமத்தினால வருவோம்னு சொல்றோங்க. அல்லேலூயா.
நம்மளை யாராவது ஒரு வார்த்தை, நம்மளை விட ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா போதும் நம்ம கேட்டு சிரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க 9 வார்த்தை திருப்பி சொல்லாம வந்துடுவீங்களா? வாய்ப்பே இல்லை இல்லையா? நான் யாரும் நிரூபிச்சுக்காட்டா அவங்க விடவே மாட்டேங்க. என்னை பத்தி, என் குலத்தை பத்தி அவ்வளவு சீப்பா பேசிட்டியா? நான் யாரும் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசுங்க. யாருக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம எல்லாருமே இயேசுவோட பிள்ளைங்க. அல்லேலூயா. நீ யாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாலே உங்க கூட கர்த்தர் இல்ல, பிசாசாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பொழுதும் நான் என்கின்ற ஒரு ஆணவம் வரவே கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதுதான் வேதத்தின் சத்தியம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் உயர்ந்தவர் ஆயினும் அவர் தாழ்மையை தான் விரும்பி இந்த உலகத்துல வந்தாரு. அவர் பின்பற்றுகிற பிள்ளைகள் நமக்குள்ள மட்டும் கோபம், எரிச்சல், பிடிவாதம், விட்டு கொடுக்கிற தன்மையே இல்லை. நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் பேசுறதுதான் கேட்கணும், ஏன் முடிவுதான் கடைசியான தீர்ப்பு என்று எல்லாத்துலயுமே பிடிவாதத்தோடு கூட நிற்கிற அநேக குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு கூட அநேக டிவோர்ஸ் வர்றதுக்கு பிரச்சனையே ஒரு பிடிவாதம். அந்த வாதத்தினால இன்னைக்கு அநேக நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் 4 திசையில பிரிச்சு போனவங்க அநேகர் இருக்கிறாங்க. அந்த வாதத்தை தீர்க்கணும்னா ஏசப்பா கிட்ட மருந்து இருக்கு. உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. நீங்க மோசே எடுத்து பாருங்க. ஏசப்பா மோசேக்குள்ள சாட்சி சொல்லுகின்றார். மோசே இந்த பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கணும் சாந்த குணமுள்ளவர்னு சொல்லப்பட்டார் இல்லையா? அவர் சாந்த குணமா இருந்ததுனாலதான் கீழ்படியாத அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு நாட்கள் வச்சு நடத்திட்டு வர முடிஞ்சிச்சு. அவருக்கு மட்டும் கோபம் தலைக்கு மேல இருந்திருந்தா இப்படி கீழ்படியாம இருக்காங்க. எது கேட்டாலும் சண்டை போடுறாங்க, எப்ப பாரு வழி மாறி போறாங்க. நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டா கஞ்சி குட்டியை உருவாக்குறாங்க, நான் கொஞ்சம் நடந்து போயிட்டா தண்ணீர் இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனா இறைச்சி இல்லைன்னு என்னை பாடுபடுத்துறாங்க. இவங்களெல்லாம் மேய்க்க என்னால முடியாதப்பா, நீங்களே வச்சுக்கோங்க உங்க இஸ்ரவேல் ஜனங்களை, நான் போறேன் ஆடு மேய்க்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டு என்னைக்கே விட்டுட்டு ஓடி இருக்கலாம் அவர் நினைச்சாரு. இல்ல, என்னை நம்பி அவர் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? நான் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக வாழ்ந்தாதான் அவர் வாயிலிருந்து சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்த மோசே எல்லா பாரத்தையும் தலையில ஏற்றிக்கிட்டு அவர் அதை சுமையாக சுமந்து தேவனுடைய கிருபையினால் எல்லா மதலையும் தாண்டி போனார். அந்த மோசே தான் மேன்மையான ஒரு மனுஷனாக, சாட்சி மனுஷனாக நிலைநிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. வேதத்திலே மோசே குறித்து மட்டும்தான் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. என்ன? மோசே தான் தேவனுடைய சாயலை காண்கிறான் என்றும் முகமுகமாக நான் அவனோடு பேசுகிறேன் என்றும் அந்த மோசே குறித்து மட்டும்தான் தேவன் சொல்லி இருப்பார். இன்னைக்கு தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் நம்மில் இருக்கின்ற கோபங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு சாந்த குணமுள்ள ஒரு குழந்தையாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். எந்த ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நேரம் போதவில்லை, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. எந்த மனுஷனை தேவன் எப்படி உயர்த்துவார் என்று பாருங்கள். எளியவனை உயர்த்துகின்றவர், இன்னும் அவருடைய சாந்த குணத்தோடு கூட வாழ்கிறவரை உயர்த்துகின்றவர், அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை உயர்த்துகின்றவர், தங்களை தாழ்த்துகிற ஜனங்களை உயர பண்ணுகின்றவர். எனவே கேட்ட இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வுகள் வரும்படியாக எது தடையாக இருக்கிறது? ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். நம்ம உயர்வுக்கு தடையாக இருப்பது என்ன? உயர்வுக்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் போகின்ற பொழுது தேவன் உயர்த்துவதற்கான வழியை உருவாக்குகின்றார். ஆனால் நாமே விழுந்து போகின்றோம். சாலமோன் இந்த பூமியில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி சாலமோனை கொண்ட ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லியும் அந்த சாலமோன் மூலம் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியும் உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே கிடைக்காத ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். அவன் கேட்டதையும் கேளாததை மிகுதியாக கொடுத்திருந்தார். அந்த சாலமோன் யாராலும் நிறுத்தி செய்ய முடியாததையும் தீர்ப்பினாலே சொல்லி ஜனங்களினால் மேன்மையாக கருதப்பட்டவர். அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்தல் வருகிறது. எல்லாம் நிறைவாக இருந்த
பொழுது தேவன் நம்மை உயர்த்த முடியாது. அநேக நேரங்களில் நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கே தடையாக நின்று கொண்டிருக்கிறது. ஒன்று ஜெபிக்காமல் இருப்பது, இல்லையே கர்த்தருக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்வது, ஏதோ ஒரு ரகசியமான பாவத்துக்குள் நாம் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வெளியே நல்லவங்களை போல ஜெபிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போறவங்க உள்ளான இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பாவம், ஏதோ தேவன் விரும்பாத ஒரு சுபாவத்தில் அடிமைப்பட்டிருப்பாங்க. ஒரு மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறவங்க, இது ரகசியமா ஏதோ ஒரு தேவையற்ற தொடர்புகளோடு கூட இருக்கிறவங்க, வேறு வழிகளிலே போகிறவங்க, கர்த்தர் விரும்பாத காரியங்களை இன்னைக்கு செய்கிறவங்க, இப்பேற்பட்ட சுபாவங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது தேவன் நம்ம உயர்வான வழியிலே கொண்டு போக முடியாது. கேட்ட இந்த சத்தியத்தின்படி உங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய வழியும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த தேவன் ஒருவர் மீதான இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். யாவரும் எழுந்து நின்று உங்கள் வழிகளை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நிலைமைகளில் நாங்கள் தாழ்மையே நாங்கள் இதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. மேலே வர வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். எங்கள் சொந்த முயற்சிகள் அத்தனையுமே ஏமாற்றமாக இருக்கிறது. எத்தனையோ முறை நாங்கள் ஜெபித்து பார்க்கின்றோம், ஆனால் எங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. உலகத்திலே ஒரு காரியங்களுக்கும் உலக நிகழ்ச்சிகளுக்கும் போகிற பொழுது நாங்கள் சந்தோஷமா போனோம். ஆனா தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற பொழுது எங்களுக்கு கேட்கிறதுக்கான மனம் இல்லை. ஒன்றில் அதை கவனிக்காமல் அசட்டை பண்ணுகின்றோம். இல்லை, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கணுமா என்று சொல்லி மனமடிவோடு கூட இருக்கின்றோம். அந்த ஜனமே, கர்த்தருடைய காரியங்களை நீ அசட்டை பண்ணுகின்ற பொழுது தேவ சமூகத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன தவறு இருக்கிறீங்க? அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன குற்றங்களை நான் இருக்கின்றேன், தாழ்மை சிந்தை எனக்கு இல்லையோ, உங்க நாமத்திலிருந்து நம்பிக்கை வைக்காமல் ஒருவேளை மனுஷர்களை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, என் வாழ்க்கையில் நான் சாந்த குணத்தை விரும்பாமல் அப்போ ஒரு பார்ப்பனை போல என் இருதயம் கடினப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதோ, இது என்னுடைய விருப்பம் போல நான் ஒரு யோனாவை போல என்னுடைய வழிகள் தான் நடப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, ரகசியமாக வெளியிலே தேவனை ஆராதிப்பது போலவும் ஒரு தாவீதை போல ரகசியமா உள்ளாக இருந்து கொண்டு பட்சியமான இச்சையான காரியங்களை அடிமைப்படுத்த வைத்து உரியாவை போன்றது போல நானும் ஏதோ ஒரு ரகசியத்தில் உள்ளான வாழ்க்கை, ரகசியமான பாவமும் வெளிப்படையே தேவனுக்காக செயல்படுகிற ஒரு ராஜாவை போலவும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனோ ஐயா. என்னவாக இருந்தாலும் உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நன்கு அறிந்தவர்களே, என் பாதைகளை நன்கு தெரிந்தவர்களே, என்னை உயர்த்த